ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்றைக்கும் பரிசுத்தாவியானவர் நம்மை ஆளுகை செய்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. எபிரேய மொழி பரலோக பாஷையா அப்படின்னு கேள்விக்கு, எபிரேய மொழி யூதர்களின் பாஷை. முதல் எபிரேயன் ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 14:13 தப்பியோடிய ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் அதை அறிவித்தான் அப்படின்னு இருக்கு. முதல் எபிரேயன் யாருன்னா ஆபிரகாம். அவன் பேசின மொழிதான் என்னது? எபிரேயம். வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதே போல அவனுடைய இனத்தானாகிய ஒரே குடும்பத்திலிருந்து வந்ததான தன்னுடைய சகோதரனுடைய மகன் லாபான், அவர் ஒரு அரமேயன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சீரியனாகிய லாபான் அப்படின்னு சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆனா எபிரேய மொழி வேதாகமத்துல அரமீன் தான் போட்டிருக்கோம். அது பிங்க் கலர்ல போட்டிருக்கேன். லெவ் லாபான் அரமி அப்படின்னு இருக்கு. அரமி. அதே போல மேல இவ்ரி என்று இருக்கு. இவ்ரின்னு போட்டிருக்கு. அப்போ ஆபிரகாம் இவ்ரி, லாபான் ஒரு அரமேயி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே குடும்பத்தை சேர்ந்த பேர் ரெண்டு மொழியை பேசுறாங்க. இதனுடைய விளைவு எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா அது பாபேல் கோபுர நிகழ்வு. பாபேல் கோபுர நிகழ்வுல பாஷைகள் தாறுமாறை புரிந்த பொழுது ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒருவன் எபிரேய மொழியையும் இன்னொருவன் அரமேய மொழியும் பேசுகிறான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக மறுபடியும் போட்டிருக்கேன். ஆபிரகாம் எபிரேயன், லாபான் அரமேயன். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஆபிரகாம் எபிரேய மொழி பேசியிருக்கிறான், லாபான் அரமேய மொழி பேசியிருக்கிறான். ஆபிரகாமினுடைய பேரனான யாக்கோபு ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இல்லையா? லாபானுக்கு தெரியாமல் தன்னுடைய மனைவிமார்களையும் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய சொத்தையும் கொண்டு வருவது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தீங்கு செய்து கொள்ளக்கூடாதுன்னு. அப்போ அந்த இடத்துக்கு பேர் கலையத்துன்னு யாக்கோபு வைக்கிறான் எபிரேய மொழியில. அதே இடத்துக்கு ஜெகர்சகதூதான அரமேய மொழியில பேர் வைக்கிறான் லாபான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டு மொழிகள் அங்கேயே இருக்கிறது. அப்படின்னா பரலோகத்தின் மொழி எபிரேய மொழியா அப்படின்னா இல்ல, அது எபிரேய பாஷை, யூதர்களின் பாஷை. அப்படின்னா பரலோக பாஷை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்காக ஆதாமிலிருந்து பாபில் கோபுர நிகழ்வு வரைக்கும் உலகத்தில் பேசப்பட்ட மொழி எது அப்படின்னா, ஆதியாகமம் 11:1 சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரு விதமான பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றையும் உருவாக்க தேவன் பேசினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆதாமோடு தேவன் பேசினார். அப்புறம் ஆதாம் தேவனோடு பேசினார். 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் ஏவாளோடு பேசுகிறது, ஏவாள் சர்ப்பத்தோடு பேசுகிறார். ஒரு காமன் மொழி இருக்கிறது, ஒரு பொதுவான ஒரு மொழி இருக்கிறது. இந்த மொழி என்னன்னா தேவன் கற்றுக் கொடுத்த பாஷை. அதாவது ஆதாம் கூட பேசினாரு, ஆதாமுக்கு புரிஞ்சிச்சு. ஆதாம் பேசினா ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சு. அதே போல ஆதாம் ஏவாளோடு பேசினா ஏவாளுக்கு புரிஞ்சு, ஏவாள் ஆதாமோடு பேசினான், புரிந்தது. சர்ப்பம் ஏவாளோடு பேசினது, அது புரிஞ்சு. அப்படின்னா இந்த பாஷைக்கு காரணமானவர் யாருன்னா அது தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு பாஷை. ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் கற்றுக் கொடுத்த அந்த பாஷை என்ன அப்படின்னு சொன்னா லஷோன் கோடேஷன் வாங்க. அப்படின்னா என்னன்னா சுத்த பாஷைன்னு அர்த்தம். ஒரு கிளியர் லாங்குவேஜ், ஒரு சுத்த பாஷை. இந்த சுத்த பாஷை தான் பாபேல் கோபுர நிகழ்வு பொழுது பல மொழிகளாக பிரிந்தது. அதுல ரெண்டு முக்கியமான பிரிவுகளை பார்க்க போறோம். ஒன்னு இவ்ரித்து, இன்னொன்னு லஷோனாரா. இவ்ரித்துனா என்னன்னா உடன்படிக்கையின் மொழி. அது என்னன்னா அத எபிரேய மொழி. லஷோனாரானா என்னன்னா பிரிவினைகளின் மொழின்னு அர்த்தம். இந்த இவ்ரித்து தான் எபிரேயம். அதனுடைய எழுத்துக்களை ஆலெஃப் பெத்துன்னு சொல்றோம். இந்த மொழி ஒரு தனித்து இயங்கும் மொழி. இதுல இருந்து எபிரேய மொழியிலிருந்து எந்த மொழிகளும் பிரிந்து வந்ததாக சரித்திரம் இல்லை. மற்ற மொழியோடு சேர்ந்து கலோக்கல் மொழியாக மாறி போயிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழி இன்றைக்கு வரைக்கும் தனித்த மொழியாக இருக்கிறது. எப்படி கர்நாடக பார்டர்ல பேசுற தமிழ் கன்னடம் கலந்துருக்கும், அதே ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற பார்டர்ல இருக்கிறவங்க தமிழ் பேசினாங்கன்னா தெலுங்கு கலந்துருக்கு. அதே போல எபிரேய மொழியில மற்ற மொழியின் கலப்பு இருக்குது. ஆனால் எபிரேய மொழியிலிருந்து எந்த மொழியும் வரவில்லை. தமிழ் மொழியிலிருந்து தானே மற்ற மொழிகள்லாம் தென்னிந்திய மொழியில் வந்ததுன்னு வரலாறு சொல்கிறது. அதே போல எபிரேய மொழியிலிருந்து எந்த மொழியும் வரல. இதை தந்தை மொழின்னு சொல்றோம், ஃபாதர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்றோம். அதே போல லஷோனாரா என்கிறதான அந்த மொழி, அந்த குழுமத்திற்கு பேர் என்னன்னா, ஒட்டுமொத்த குழுமத்திற்கு பேர் என்ன? அரமேயம், மொழிகளின் தொகுப்புன்னு சொல்றோம். அரமேயம் என்பது எல்லா மொழிகளையும் அடக்கிய ஒரு தொகுப்பு. அதுல சீரியன் அரமேய்க்கு இருக்கு, அசிரியன் அரமேய்க்கு இருக்கு, ஹீப்ரு அரமேய்க்கு இருக்கு, நிறைய பிரிவுகள் இருக்குது. அதை பத்தி ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அரமேய்க் மொழி தான் உலக மொழிகள் எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். தமிழ் கூட இதுல இருந்து வந்ததுதான். அப்போ பாபேல் கோபுர நிகழ்விலிருந்து வந்த ஒரு மொழி தான், மூத்த மொழி தான் தமிழ் மொழி. அரமேய மொழியிலிருந்து, அரமேய மொழி பிரிவினுடைய ஒரு மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி. அதனாலதான் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் செம்மொழி. இந்த பக்கம் இவ்ரித்துன்னு பார்க்கிறோம், அது உடன்படிக்கையின் மொழி. ஆபிரகாம் அவனுடைய சந்ததியார் பேசின மொழி, அது எபிரேயம்.
அந்த மொழி தனித்து இதுவரைக்கும் இயங்குகிற ஒரு அற்புதமான மொழி. அரமேய மொழி தொகுப்பிலிருந்து வந்ததான தமிழ் மொழியாகவும் எந்த மொழியாக இருக்கட்டும் அது தாய்மொழியாக இருக்கிறது. அந்த பக்கம் இருக்கிற இவ்ரித் என்கிறதான மொழி தந்தை மொழியாக இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டு வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் போதும். அப்படி என்றால் இந்த லஷன் கோடேஷ் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அத்தனை மொழிகளுக்குள்ளும் இந்த லஷன் கோடேஷ் என்கிற சுத்த பாஷை பரவி இருக்கிறது. அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுதான் எபிரேய மொழியில ஈமான்றோம். நிறைய மொழியில அம்மான்ற வார்த்தை இருக்கு, அப்பான்ற வார்த்தை இருக்கு. உண்மைதானே? எல்லா மொழிகளிலும் ஒரு இணைப்பு இருக்கும். காரணம் என்னன்னா, மொழிகளை தாறுமாறாக்கி பிரிய வைத்தவர் கர்த்தர். அதை பிரிய வைத்த அத்தனை மொழிகளுக்குள்ளும் இந்த லஷன் கோடேஷ் என்கிறதான மொழியினுடைய அந்த காரியங்கள் உள்ளே கலந்து இருக்குது. உலக மொழிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது. நீங்க இணையதளத்துல போனீங்கன்னா பகதூர் அலாஸ்ட் ஒருத்தர் இருக்கார். பகதூர் அலாஸ்ட் அவருடைய இணையதளத்துல போனீங்கன்னா உலகத்துல எல்லா மொழிகள் 2 மொழி பேசுறவங்களை கூப்பிட்டு வந்து காமனா இருக்கிற வார்த்தையை குறித்து பேசியிருப்பார். பகதூர் அலாஸ்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது கொரியனுக்கும் தமிழுக்கு இருக்கிற ஒத்துமை, கொரியனுக்கும் சைனீஸ்க்கு இருக்கிற ஒத்துமை, சைனீஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கிற ஒத்துமை, சைனீஸுக்கும் ரஷ்யனுக்கு இருக்கிற ஒத்துமை, தமிழுக்கும் ரஷ்யனுக்கும் பல மொழிகளுடைய ஒற்றுமையை 2 நபர்களை அந்தந்த மொழி பேசுகிற தாய்மொழியை கொண்டவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி நிறைய வீடியோ போட்டிருப்பாரு பகதூர் அலாஸ்ட். போய் பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லா மொழிகளிலும் சில வார்த்தைகள் காமனா தான் இருக்கும். அது அடையாளம் என்ன? லஷன் கோடேஷ் எல்லா மொழிகளும் கலந்திருக்கிறது. அதுல அதிகமாக இருக்கிறது எதுலன்னா எபிரேய மொழியில. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் உலகத்தில் அத்தனை மொழிகளிலுமே இந்த லஷன் கோடேஷ் கலந்திருக்கிறது. அதனால இந்த எபிரேய மொழி என்பது மாத்திரம் ஏதோ ஒரு சிறப்பான மொழி அல்ல, அத்தனை மொழிகளும் சிறப்பானது. ஆனால் எபிரேய பாஷையை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்திருக்கிறார், 10 கற்பனை எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ ஜனத்தின் மொழியாக தான் அழைத்த ஜனங்களுடைய மொழியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது மற்ற மொழிகளை காட்டிலும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்காக மற்ற மொழிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாஷையை கற்றுக் கொடுத்தவர் அவர், அதே பாஷையை பல பாஷையாக பிரிய பண்ணினவர் அவர். அதில் ஒரு பாஷையை விசேஷமாக வைத்திருக்கிறார். அது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நோக்கத்திற்காக. இந்த லஷன் கோடேஷ் எல்லா பாஷைகளிலும் கலந்து இருக்கிறது என்கிறதான அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் போதும். அதற்கான ஒரு டூலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இணையதள அட்ரஸும் கொடுத்துருக்கேன். அந்த யூடியூப்ல போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதனால இந்த மொழி பெருசு அந்த மொழி பெருசு அப்படி அல்ல. தேவன் பயன்படுத்தின மொழியில நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மாற்று கருத்தே இல்லை. எபிரேயம் என்பது எல்லா மொழிகளை காட்டும் ஒரு சிறப்பான மொழி. ஏன்னா அதுல எந்த மொழியும் பிரிந்து வரல. அதனால அதுல சாராம்சம் அதிகமாக இருக்கிறது. லஷன் கோடேஷனுடைய சாராம்சம் அதிகமாக இருக்குது, சிறப்பானது தான். அதுல எந்த விதமான விஷயங்களும் நம்ம அதுல குறை சொல்வதற்கே இல்லை. நல்ல மொழி தான். அது வியாபார பொருளாக பார்க்கும் பொழுதுதான் அதை நம்ம என்ன பண்றோம்னா எதிர்க்கிறோம். அதே போல இது விக்கிரகமாக நிறைய பேருக்கு மாறி இருக்குது. 1 யோவான் 5:21 வாசிக்கும் பொழுது யோவான் விதமாக சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகத்துக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்வீராக. இது ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி இருக்குன்னா, காட் யோர் செல்ஃப் ஃப்ரம் ஐடல்ஸ், அல்ல பிராக்கெட்ல ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், moral compromises and anything that would take God's place in your heart. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை திருடுகிற எடுக்கிற எல்லா விஷயத்தை விட்டு என்ன பண்ணுங்க, உங்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றது. அது விக்கிரகம். இன்னைக்கு எபிரேய மொழி நிறைய பேருக்கு விக்கிரகமாக இருக்கிறது. இந்த எபிரேய மொழியை ஒரு விக்கிரகமாக பலர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எபிரேய மொழி ஒரு நல்ல ஒரு மொழி, வேதாகமத்தின் மொழி, சிறப்பு வாய்ந்த மொழி, தேவன் பயன்படுத்தின மொழி, தேவ ஜனங்கள் பேசின மொழி, அற்புதமான மொழி. ஆனால் அது விக்கிரமாக மாறும் பொழுது, அது வியாபார பொருளாக மாறும் பொழுது, அல்லது எபிரேய சுப்ரமேசி, எபிரேய மொழி தான் கெத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, அது கிறிஸ்தவத்திற்குள் நமக்குள் ஒரு பிரிவினை உண்டாக்குறது. கிறிஸ்துவை விட்டு அது பிரிக்கிறது. நம்முடைய போக்கஸை வேற எங்கோ திருப்புகிறது. யூத கலாச்சாரத்திற்கு, யூதர்களுடைய அந்த பழக்க வழக்கத்துக்கு நேராக திருப்புகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எபிரேய மொழி பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு விக்கிரகமா இருக்கு, மறந்துடாதீங்க. விக்கிரமா வித்து கொண்டிருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்திற்கும் கவனமா இருக்கணும். மறுபடியும் உங்களுக்காக எபிரேய மொழி நம்முடைய பரிசுத்த வேதாகம மூல மொழி, அற்புதமான மொழி, தேவனே எழுதி கொடுத்த, தேவனே பயன்படுத்தின ஒரு அற்புதமான மொழி. வேதாகம எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அனுமதித்தால். பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து தியானிக்க மாத்திரமே வேதாகம எபிரேய மொழியை பயன்படுத்துங்கள். இது 2 தான் முக்கியமான விஷயம். வேதாகம எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுமதி தந்தா கத்துக்கோ, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், உன்னால முடியும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்தா, இல்ல வேற ஏதோ திறமையை கர்த்தர் வச்சிருப்பார், வேற ஏதோ கிருபையை வச்சிருப்பார், ஏதோ ஒரு டூல் இருக்கும், அதை கண்டுபிடித்து அதை பெற்றுக்கொண்டு அதை வளர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முற்படுங்கள். எபிரேய மொழி தான் அப்படின்னு அல்ல,
பல டூல்ஸ் இருக்கு. ஏற்கனவே முன்னால சொல்லியிருக்கேன். பரிசுத்தாவியானவர் அனுமதித்தால் மாத்திரமே எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொண்டாலும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் மகிமையை கண்டடைவதற்கு, மகத்துவமான தேவனை புரிந்து கொள்வதற்கு அதை பயன்படுத்துங்கள். அதனால்தான் யோவான் 5:39 சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. அவரை அறிந்து கொள்வதற்கு இந்த மொழியை பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதம். ஒருவேளை எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் யாராவது இருந்தால், இங்க நிறைய இணையதளத்தில் நல்ல புஸ்தகம் கிடைக்குது. அதுல 3 புஸ்தகத்தை நீங்க வாங்கி வைத்து படிக்கலாம். 1, நான் எழுதின விவிலிய எபிரேய மொழி பயிற்சி புஸ்தகம். 2, விவிலிய அடிப்படை இலக்கணம், கனகராஜ் சகோதரன் எழுதினதான ஒரு புஸ்தகம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிராமர் தெரியணும்னா லீராய் மார்ட்டின் எழுதினதான பிப்ளிக்கல் ஹீப்ரு. அதோட விலையும் கீழே போட்டிருக்கேன், அமேசான்ல கிடைக்குது, வாங்கி படிங்க. ஒருவேளை கர்த்தர் உணர்த்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்தால் தொடர்ந்து படித்து பயன்படுத்துங்க. இல்லை என்றால் தூக்கி வீசிவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, நமக்கு வைத்திருக்கிறதான அந்த டூலை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி அதை வளர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முற்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.